Hi friends, welcome to Learn with Siba channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் கவர்மெண்ட் ஆர்டர் லெட்டரில் கொஷின் நம்பர் 62 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்பவும் போல் லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 70. இன்றைக்கி நான் வந்துட்டு வித்தவுட் கால்குலேஷனில் தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம எல்லாமே வந்துட்டு கேப்ஸில் தான் அடிப்போம். ஸோ இதுக்கு நம்ம எப்பவும் போல் கால்குலேஷன் போட்டுறணும். டபுள் டிக் விடுறோம். அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத அடிக்கிறோம். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் வரும். இதுக்கும் நம்ம கால்குலேஷன் போடணும். அடுத்து டபுள் டிக் விடுறோம். இங்கே வரும். ஸோ நார்மலாக 10வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. இந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் 5 ஸ்பேஸ் விட்டு 15வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும். இடிஎன் டாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரீஃபாக அடிக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். எஜுகேஷன் அப்படின்னு ப்ரீஃபாக அடிக்கணும். இந்த டாட் வந்துட்டு வைக்கக்கூடாது. ஹைஃபனுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ், ஹைஃபனுக்கு பின்னாடி ஒரு ஸ்பேஸ் எப்போவுமே விடணும். இதை வந்துட்டு மறந்துடாதீங்க. செகண்டரி ஹைஃபன் தமிழ் பண்டிட்ஸ் கமா. ஒருவேளை கமாக்கு அப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும். இல்லை இங்கிட்ட வந்துட்டு அடிக்க முடியாது, ஏன்னா டிகிரி தாண்டி போகும் அப்படிங்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடலாம் 10வது டிகிரியில் சரிங்களா. கிரேட் 2 ஸ்பேஸ் விட்டு ஹைஃபன். ஸோ ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடி எப்போ போல் ஸ்பேஸ். லெஃப்ட் கிரேடட் டு கிரேட் 1 போஸ்ட். ஸோ ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ். பேமெண்ட் ஆஃப் வெக்கேஷன் சேலரி ஆஸ் யூஷுவல். ஆர்டர்ஸ் இஷ்யூடு. லாஸ்ட்டாக டாட் வைக்கிறோம். அடுத்த லைனில் வந்துட்டு இந்த கோடு போடுறோம். டபுள் டிக் விடுறோம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டிஇபிடின்னு கொடுத்துருக்காங்க. டாட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபுல்லாக அடிக்கணும். டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபுல்லாக அடிப்போம், டாட் வைக்க மாட்டோம். இதுக்கு நம்ம வந்துட்டு கால்குலேஷன் இதுக்கெல்லாம் எப்படி போடுறோமோ அதே மாதிரி போடுவோம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு லெட்டர், அதாவது வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்துட்டு நம்ம கேப்ஸில் அடிக்கணும். அடுத்து டபுள் டிக் விடுறோம். இங்கே வந்துடுறோம் 10வது டிகிரியில் ஜி டாட் ஓ டாட் ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸு. எம்எஸ் டாட் ஒரு ஸ்பேஸ் சரிங்களா. என்ஓ டாட் 1166ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம டிஆர்எஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது 1616 அந்த மாதிரி அடிக்கணும். நெக்ஸ்ட் இங்கிட்ட வந்துடுறோம். அதாவது ரைட் சைடு டேட்டட் தி 5th ஜூலை 1975. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ரைட் சைடு கால்குலேஷன் போட்டு டிகிரி ஃபைன் பண்ணி அடிப்போம் சரிங்களா. அடுத்து டபுள் டிக் விடுறோம். 10வது டிகிரியில் ஆர்டர் அப்படிங்கிறத அடிக்கிறோம். ஆர்டர் வந்துட்டு ஃபுல்லாகவே கேப்ஸில் அடிக்கிறோம். அடுத்து கோலன் வைக்கிறோம். கோலனுக்கு முன்னாடி எப்போவுமே ஸ்பேஸ் வராது இந்த இடத்துல சரிங்களா. ஸோ ஆர்டர் அடிக்கிறீங்க, அப்படியே கண்டினியூஸாக கோலன் வச்சுருங்க. அடுத்து டபுள் டிக் விடுறோம். பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட் லைன் மட்டும் 5 ஸ்பேஸ் விடணும். மற்றது எல்லாமே 10வது டிகிரியில் தான் அடிப்போம். அப்போ 5 ஸ்பேஸ் அப்படிங்கிறப்போ 15வது டிகிரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். தி கவர்மெண்ட் ஜிஓவிடி டாட் கொடுத்துருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம், ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக நம்ம அடிக்கணும். ஃபுல்லாக அடிக்கிறப்போ டாட் வைக்கக்கூடாது. கவர்மெண்ட் அப்படிங்கிறத ஃபுல்லாக அடிக்கிறோம். டைரக்ட் தட் தி வெக்கேஷன், வெக்கேஷனுங்கிறது இங்கே வரும். சேலரி ஃபார் தமிழ் பண்டிட்ஸ் கிரேட் 1st ஆர் கிரேட் 2nd பி அலௌட் ஆன் ஸ்லாஷ்னா என்ன அர்த்தம், தி டிஹெச்இ அப்படிங்கிறத அடிக்கணும். பேசிஸ் ஆஃப் பே இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. டிஆர்எஸ் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் இல்லையா. ஸோ லாஸ்ட் முன்னாடி வரும், டவுன் அப்படிங்கிறது பின்னாடி வரும். பை தென் இன் தி பாஸ்ட். அப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க, ஓ. ஸோ போஸ்ட் ஹெல்ட் ப்ரியார் டு ஸ்லாஷ் அப்படின்னா டிஹெச்இ போடணும். தி டேட் ஆஃப் சிஓஎம் ஹைஃபன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டினியூஸ் பாருங்கள். மென்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இந்த வேர்டு வந்துட்டு ஃபுல்லாக அடிக்க முடியல. 70 டிகிரி வரைக்கும் தானே அடிக்கணும். ஸோ நம்ம 72 75 வரைக்கும் போச்சுன்னா அது மிஸ்டேக்காக கன்சிடர் ஆயிரும் இல்லையா. அதனால் சிஓஎம் அந்த வேர்டு வந்துட்டு கட் பண்ணி அடிக்கிறாங்க. அதனால் ஹைஃபன் இங்கே வந்துட்டு கொடுக்குறாங்க. ஹைஃபன் எப்போவுமே ஒரு வேர்டை கட் பண்ணி அடிக்கிறப்போ ஹைஃபன் ரைட் சைடு தான் வரணும், லெஃப்ட் சைடு வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வைங்களேன். ஹார்ட் வரைக்கும் அடிச்சிட்டிங்க, ஒர்க்கை அடிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப தள்ளி போகும். அப்போ ஹார்ட் ஹைஃபன் ஒர்க்கை வந்து இங்கே கொண்டு வரணும். சில பேர் பண்ணுற மிஸ்டேக் இது தான், ஹார்ட் ஹைஃபன் இங்கே கொண்டு வந்துடுறாங்க, ஹைஃபன் ஒர்க்குன்னு அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சிங்கன்னா அது மிஸ்டேக்காக கன்சிடர் ஆயிரும். ஹைஃபன் இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வேர்டை கொடுத்துட்டு அது மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. டீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டி மீன்ஸ் டெலீட். ஸோ அந்த வேர்டு வந்துட்டு அடிக்க தேவையில்லை. வெக்கேஷன் இங்கே வந்துட்டு ஈவன் அப்படிங்கிற இந்த வேர்டு வரும். தோ
they might not have worked for the full 8 months. ஸோ 8க்கு பதிலாக இந்த 8ங்கிற நம்பருக்கு பதிலாக 8 அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு நம்ம அடிக்கணும் சரிங்களா. ஸோ EIGHT அப்படின்னு 8 months in that particular post. போஸ்ட்க்கு அப்புறம் கமா கொடுத்துருக்காங்களே, ஸோ போஸ்ட் கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும் சரிங்களா. ஸோ ப்ரொவைடட் that the said service in that school year is not. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்லேட். டிஆர்எஸ்னா டிரான்ஸ்லேட், லெஸ் முன்னாடி வரும், தென் பின்னாடி வரும் 8 months. ஸோ பேராகிராஃப் கம்ப்ளீட் ஆகுது, டாட் கொடுத்துருக்காங்க. அடுத்து டபுள் டிக் விடுறோம், பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது, 5 ஸ்பேஸ் விட்டு 15வது டிகிரியில் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 டாட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ். திஸ் ஆர்டர் இங்கே வந்துட்டு இந்த வேர்டு மேலே இதே மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், டி கொடுத்துருக்காங்க. டி மீன்ஸ் டெலீட், இந்த வேர்டை அடிக்க தேவையில்லை. இஸ்யூஸ் வித் தி கன்கரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். டிஇபிடினா என்ன அர்த்தம், டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத அர்த்தம் சரிங்களா. டாட் வைக்க தேவையில்லை, கமா கொடுத்துருங்க. கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ். while there u டாட் o டாட் ஒரு ஸ்பேஸ். NO டாட் இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக அப்படியே அடிங்க. இங்கே எங்கேயுமே ஸ்பேஸ் வராது. கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ். டேட்டர் தி 10th. இங்கே வந்துட்டு ஜூனுக்கு பதிலாக மே அப்படிங்கிற மந்த் வந்துட்டு வரும் சரிங்களா. 1975. ஸோ பேராகிராஃப் கம்ப்ளீட் ஆகுது, டாட் வச்சாச்சு. அடுத்து டபுள் டிக் விடுறோம், இங்கே வரும் பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னர். இதுவும் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் நம்ம கால்குலேஷன் போடணும் இல்லையா, அதே மாதிரி சென்டர் கால்குலேஷன் போட்டு அடிப்போம். ஸோ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணோன்னே ஸ்பேஸ் இல்லாமல் பை அப்படிங்கிறத அடிங்க, இங்கே எங்கேயுமே ஸ்பேஸ் வராது. ஸோ ஆர்டர் ஆஃப் தி கவர்னர், இடையில எப்பவும் போல் வேர்டுக்கு இடையில ஸ்பேஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. கவர்னர் அப்படியே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், இங்கேயும் ஸ்பேஸ் வராது சரிங்களா. அடுத்து டபுள் டிக் விடுறோம், இந்த ரைட் சைடு வந்துடுறோம். ரைட் சைடில் நேம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே இருக்க லைனில் என்ன பொசிஷன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான கால்குலேஷன்ஸ் எப்படி போடணும், இந்த 2 ரோ, அதாவது இந்த 2 ரோவில் எது பெருசு அப்படின்னு பார்க்கணும். ஸோ பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு இது தான், அதாவது ஜாயின்ட் செக்ரட்டரி அப்படிங்கிற அந்த ரோ தான் பெருசு. அதுக்கு கால்குலேஷன் போடணும். அதுக்கு சென்டர் பண்ணி இதுக்கு ஒரு கால்குலேஷன். ஸோ 2 கால்குலேஷன் நம்ம போடுவோம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ N டாட் ஒரு ஸ்பேஸ், இனிஷியலுக்கு அப்புறம் எப்பவுமே ஒரு ஸ்பேஸ். ராமசாமி ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு இனிஷியல் நேம் எல்லாமே கேப்ஸில் தான் அடிப்போம். கமா அடுத்த லைன் வர்றோம். ஸோ இது எந்த டிகிரின்னு ஃபைன் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த டிகிரிக்கு நேராக நம்ம இது அடிக்கிறோம். ஜாயிண்ட் செக்ரட்டரி டு COVTன்னு கொடுத்துருந்தா என்ன அர்த்தம், கவர்மெண்ட் அப்படிங்கிறத ஃபுல்லாக அடிக்கணும். இங்கே டாட் வந்துட்டு வரும் சரிங்களா. ஸோ ஃபார்மேட்டில் எப்படி இருக்கோ அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்மேட்டில் எங்கெங்கே கமா வரும், எங்கெங்கே டாட் வரும், அதெல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் பேப்பரில் கொடுக்கலைனாலும் நம்ம அந்த இடத்துல கொடுக்கணும். சில டைம்ஸ் கொஷின் பேப்பரில் இங்கே டாட் கொடுக்காம விட்டுருப்பாங்க, அப்போ நம்மளுக்கு ஃபார்மேட்டில் டாட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாட்டை நம்ம வச்சிடணும் சரிங்களா. கமா இங்கே கொடுக்கலைன்னா கமா கொடுக்கணும், நம்ம மறந்துடாதீங்க. அடுத்து டபுள் டிக் விடுறோம், 10வது டிகிரியில் 2 அடிக்கிறோம். அதுக்கு அடுத்த லைன்லேயே எகைன் 10வது டிகிரியில் தி டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், EDNனா எஜுகேஷன். டாட் வைக்க தேவையில்லை, கமா மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க, இது அப்படியே மேலே கொண்டு வந்துடுங்க சரிங்களா. கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு சென்னை பின்கோடு அடிச்சிடுங்க. பின்கோடு கிடையில இந்த 3 நம்பர்ஸ் வந்தோடனே ஸ்பேஸ், ஒரே ஒரு ஸ்பேஸ், எகெயின் 3 நம்பர்ஸ், லாஸ்ட்டாக டாட் வந்துட்டு வைப்போம் சரிங்களா. அடுத்து எகெயின் நம்ம டபுள் டிக் விடுறோம். ஃபார்வேர்டட் பை ஆர்டர், இது வந்துட்டு ஸ்லாஷ் தான். சம்டைம்ஸ் வந்துட்டு தீன்னு வச்சு அடிக்கிறாங்க, அப்படிலாம் அடிக்காதீங்க, ஸ்லாஷ்ன்னு தான் அடிக்கணும் சரிங்களா. ஃபார்வேர்டட் ஸ்லாஷ் பை ஆர்டர், இந்த ஸ்லாஷ்க்கு முன்னாடி பின்னாடிலாம் ஸ்பேஸ் வராது, அப்படியே கண்டினியூஸாக அடிக்கணும். ஃபார்வேர்டர்னு அடிக்கிறோம், ஸ்லாஷ் அடிக்கிறோம், அடுத்து பைன்னு அடிச்சுட்டு இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆர்டர் அப்படிங்கிறத அடிக்கிறோம். அடுத்து 4 டிக் விடுவோம் இல்லையா, 4வது டிக்கில் தான் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறத அடிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ் வந்துட்டு நம்மளுக்கு கேப்ஸில் வரும், ஓ வந்துட்டு கேப்ஸில் வரும், லாஸ்ட்டாக டாட் வைப்போம். ஸோ ஃபார்வேர்டட் பை ஆர்டருக்கு சென்டர் கால்குலேஷன்லாம் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி ஃபார்வேர்டட் பை ஆர்டருக்கும் நம்ம கால்குலேஷன் போடணும். செக்ஷன் ஆஃபீஸருக்கும் ரைட் சைடு என்ன கால்குலேஷன் போடுவோமோ அதே மாதிரி போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியரில் கவர்மெண்ட் ஆர்டர் லெட்டரில் கொஷின் நம்பர் 62 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.